அல்லாமல் யாரை நான் போற்றுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் போற்றுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் போற்று? உம்மை அல்லாமல் யாரை நான் பாடப் போகிறேன் தகப்பனே? உம்மை அல்லாமல் யார் என்னை தேற்றுவார்? உம்மை அல்லாமல் யார் என்னை தேற்றுவார்? உம்மை அல்லாமல் யார் என்னை ஆற்றுவார்? உம்மை அல்லாமல் யார் என்னை தேற்றுவார்? உம்மை அல்லாமல் யார் என்னை ஆற்றுவார்? உம்மை அல்லாமல் யாரை பாடுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் போற்றுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் போற்றுவேன்? கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. இன்னும் அதிகமாக கரங்களை தட்டி. எஸ், அவரை தவிர ஆறுதல் கிடையாது, அவரை தவிர பலன் கிடையாது. எல்லாமே இயேசு மாத்திரமே. எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, என் எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. எல்லாம் நீர்தானே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. சொல்லுங்க, எல்லாம் நீர்தானே. கரம் உயர்த்தி கண்களை மூடி இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. ஓ, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் இயேசு மாத்திரமே. ஆமென். கரங்களை கோர்த்துக்கொண்டு பிரசவத்திற்கு காத்திருக்கிற ரூத், நிவேதா, சாரா, அபிதாக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, சுகப்பிரசவம் உண்டா கிருபை செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மாநிலங்களில் இருக்கிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை ஆளுகிற ஆளுநர்களை தேவனை நியமிப்பீராக. உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம் ராஜா. கர்த்தருக்கு பயந்தவர்களை நீர் எங்களுக்கு என்று நியமிப்பீராக ஜெபிக்கிறோம். ஆலய கட்டுமானம் பண்ணிக்க ஜெபிக்கிறோம். சீக்கிரமா எங்கள் ஆலயத்தை கட்டி முடிக்க, மீதியுள்ள வேலையை சீக்கிரமாய் முடிக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் கிருபையும் பாராட்டுவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்வீராக. எங்கள் சபையின் மூலமாய் தாங்கப்படுகிற மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுடைய ஊழிய பாதையில கூட இருந்து நடத்துவீராக. ஆண்டவரே, மிஷனரி ஊழியத்துல தேவனுடைய அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்க, ஆண்டவரே அந்த சாட்சிகளை கேட்க தேவன் நீர் கிருபை பாராட்டுவீராக. சபையில பலவீனமா இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவனை பலப்படுத்துவீராக. உங்களுடைய பரிபூர்ண பலனும் சுகமும் ஒவ்வொருக்கு உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டபடியால் நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் 8 திசை ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். 8 திசை ஆத்துமாக்களை எங்கள் சபைக்கு என்று சொந்தமாக தருவீராக. தடைகளை மாற பண்ணுங்க ஆண்டவரே. ஆத்துமங்கள் வருவதற்கு தடையா இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். நிர்மூலமாக்கி போடுவீராக. ஆத்துமக்களை சபைக்கு அழைத்து வருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கரங்களை தட்டி இந்த ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை மையப்படுத்துவோம். வேதாந்தம் எடுத்துக் கொள்ளுவோம். சங்கீத புஸ்தகத்திலே 34ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். ஆலிஸ், சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை.
பிரைஸ் லார்ட். சங்கீதம் 34:12 முதல். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை ஆபோஷிக்கிற மனுஷன் யார்? தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமை செய்வனுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியாளரை ரட்சிக்கிறார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. கர்த்தர் உமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்கொள்கிறார், அவர் நம்புகிற ஒரு பெரும் குற்றம் சுமராது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உட்காருவோம். நிருபமாசி கேட்போம். அது 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் முதல் 10 வசனங்கள். இவாஞ்சலிக்கா முன்னாடி வாசிங்க. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் முதல் 10 வசனங்கள். 1 Corinthians chapter 14 verses 1 to 10. பிரைஸ் லார்ட். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் முதல் 10 வசனங்கள். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துகிறதற்காவது அறிவுண்டாக்குகிறதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாததல்ல. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு சாட்சி வாசித்துருவோம். ராஜேஸ்வரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் சிறு சாட்சியாக நிறுத்தின இயேசுவுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ரொம்ப நாளாகவே எனக்கு மிகவும் கால்வலியாக இருந்தது. நான் பாஸ்டர் ஐயா கிட்டையும் பாஸ்டர் அம்மா கிட்டவும் சொல்லி ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் ஆயில் வச்சுட்டு வந்தேன். எனக்கு கால் வீக்கமும் சரியாயிடுச்சு. இப்போது கால் வலியும் குறைஞ்சிருச்சு. பூர்ண சுகத்தை கொடுத்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். எனக்காக ப்ரேயர் பண்ண பாஸ்டர் ஐயாவுக்கும் அம்மாவிற்கும் மற்றும் சபை விசுவாசிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஆமேன். ஆமென். கர்த்தர் சுகப்படுத்துகிறவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பயங்கர சூடா இருக்கு. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. காற்றை வீச பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா அம்மா போன டியூஸ்டே சுகபத்திரமாக ஸ்ரீலங்கா தேசத்துக்கு போயிட்டாங்க. ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லி உடனே ஃபோன் பண்ணாங்க. ராஜ்கண்ண சமுத்திரனை நான் 3 பேர் அவன் அனுப்ப போயிருந்தோம். நாங்கள் ஒட்டஞ்சத்திரம் தாண்டி திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் சாப்பிடும் போது அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. மதுரைக்கு போய் அவங்கள ஏர்போர்ட்டில் ஏற்றிட்டு வந்தோம். தேவ கிருபையினாலே நேற்றும் அநேக ஊழியங்கள், இன்றைக்கு 2 காலையில் 2 ஆராதனை, மாலையில் 2 ஆராதனை. அவங்க சொன்ன காரியம் தேவன் மகிமையாய் ஊழியத்தை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென்.
இன்னும் இன்னும் அதிகமாக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். எத்தனை பேர் பாஸ்டருக்கு பாஸ்டர்மாக்காக ஊழியத்துக்காக ஜெபிச்சிங்க? ஆமென். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளவா ஜெபிக்கிறோமோ அவ்வளவான கிரியை அங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போ நம்மளுடைய ஜெபங்களை இம்மட்டும் நம்ம ஜெபித்த ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார். இனிமேல் தொடர்ந்து ஜெபிப்போம். தொடர்ந்து வருகிற நாட்டில் நாளைக்கு கூட்டங்கள் உண்டு. வெள்ளி சனி ஞாயிறு கன்வென்ஷன் உண்டு. அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க, தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவன் அபிஷேக திருச்சபையின் ஊழியக்காரர் அங்கே போயிருக்கிறாரு. பயங்கரமான கிரியைகளை தேவன் அவர் மூலமாக செய்வாராக. அல்லேலூயா. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி. செப்பனியா அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் நம்மை பார்த்து இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அந்த அவர்கள் அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க பார்க்கலாம். அவர்கள் அப்படிங்கிற இடத்துல உங்க பேரை போட்டு இப்ப நான் சொல்லுவேன், டேவிட் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் டேவிடுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. அதே போல உங்க பேர் அங்க போட்டுக்கோங்க. அந்த பைபிள்ல எழுதிக்கோங்க. உங்க பேர் என்னவோ எழுதிக்கோங்க. சீக்கிரம் எழுதுங்க. இப்பவே சொல்றோம், விசுவாசத்தோடு. உங்க பேர் எழுதிட்டீங்களா? உங்க பேர் எழுதிட்டீங்க அப்படின்னா அது மேல கையை வச்சுக்கோங்க. உங்க விரல் வச்சுக்கோங்க அந்த வசனத்து மேல. எல்லாருமே அந்த இடத்துல செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, அதுல அவர்கள் அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்களோட பேர் எழுதிக்கோங்க. அந்த வசனத்து மேல உங்க கையை வைத்துக்கோங்க. உங்க விரல வச்சுக்கோங்க அந்த வசனத்து மேல. உங்க பேரோட சேர்த்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். நான் 1 2 3 சொன்ன எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 1 2 3. டேவிட் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் டேவிடுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். வாசித்தீங்களா? விரல வச்சு அதை சுதந்திரிச்சிட்டீங்களா? தேவன் நிச்சயமாக புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வாராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை நடத்துவாராக. இப்போ வெட்கத்துடைய சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? தேவன் அந்த வெட்கப்பட்ட அந்த இடத்திலே நம்ம உயர்த்த போகிறார். கடந்த நாட்களில் வெட்கம் வந்திருக்கலாம். கடந்த நாட்களில் நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு நம்முடைய முக்காட்டு அப்படியே முன்வேல விழுந்து நம் முகங்களை மக்கள் பார்க்க கூடாது என்று சொல்லி வெட்கத்தோடு இருந்திருக்க சூழ்நிலை கடந்த நாட்களில் வந்திருக்கலாம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் நாள்தோறும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எங்கே வெட்கப்பட்டோமோ அதை அந்த இடத்தை விட்டு வெளியில கொண்டு வந்து ஆசீர்வதித்து வெட்கத்தை மாற பண்ணுகிற தேவன் கிடையாது. எங்கே வெட்கப்பட்டோமோ அதே தேசத்திலே, அதே இடத்திலே, அதே ஸ்கூல்ல, அதே காலேஜ்ல, அதே வேலை செய்கிற இடத்துல, அதே தேசத்துல, அதே சிட்டியில தேவன் என்ன செய்வார்? புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக. யார் செய்வா? அந்த 20ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி பாருங்க. 20ஆம் வசனத்துடைய கடைசி லைன் என்ன போட்டிருக்கு? என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப சாதாரண மனுஷன் அதை சொல்லல, நான் சொல்லல. ஆமென். யார் சொல்றா? சேனைகளின் கர்த்தர் அந்த வார்த்தைகளை நமக்கு என்று சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லுவார். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். தொடர்ந்து அப்பா அம்மாவோட பிரயாணத்துக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ செய்திக்கு நேராக கடன் சொல்ல போகிறோம். கண்களை மூடி அல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே எங்களோடு பேசுவீராக. வார்த்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். ராஜா எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய வசனம் எங்களுக்கு உண்டாகட்டும் தகப்பனே. நீர் எங்களோடு பேசுங்க. எங்கள் செவிகளை தகப்பனே சுத்தப்படுத்துவீராக. வசனத்தை கேட்க எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயங்களும் அந்த இருதயத்தையும் தகப்பனே நீ சுத்தப்படுத்துவீராக. நீரே எங்களோடு பேசுவீராக. நீரே எங்கள் தேவன், நல்லாவே செவியான பாதையில் நடத்துகிறவர். இந்த வார்த்தையின்படியே தகப்பனே நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு போதிப்பீராக. எங்களோடு நீர் பேசுவீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமா சொல்லுவோமே ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால சீக்கிரமாய் இந்த செய்தி மற்ற காரியங்கள் ஆராதனை முடித்து பின் விபிஎஸ் ப்ரோக்ராம் நமக்கு இருக்கு. பிள்ளைங்க நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. சாங்ஸ், டான்ஸ், அப்புறம் ஸ்கிட். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டு
பின்பு மோர் அமைந்திருக்குது, மோர் இருக்குது. கடந்த 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 நாட்களில் மோர் ரொம்ப சூப்பராக இருக்குது. வர 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 மோர் செம டேஸ்டில் இருக்குது. ஸோ மோர் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆவியிலும் பலப்பட்டு சரீரத்திலும் பலப்பட்டு தேவன் இந்த நாளை நம்மை திருப்பி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது வசனத்துக்கு நேராக நம்முடைய செவிகளை சாய்ப்போம். வாக்குத்தத்தம் என்னது? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி என்னது? அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போறோம். இந்த மாதத்துல தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், இந்த வார்த்தையின் மூலமா என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாக போகிறது, தேவன் எப்படி நம்முடைய வெட்கத்தை மாற பண்ண போகிறார், எப்படிப்பட்ட வெட்கம் நமக்கு உண்டாயிருந்திருக்கிறது, அந்த வெட்கத்தை எப்படி தேவன் மாற பண்ண போகிறார், அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த எல்லா காரியங்களும் தியானிக்க போகிறோம். கூடிய சீக்கிரத்துல முடிச்சிருவேனான்னு கவலைப்படாதீங்க. 1 மணி வரைக்கும் இருக்க மாட்டேன், ரொம்ப சீக்கிரமாய். முதலாவதாக இந்த வசனத்துடைய முதல் பகுதி வாசிக்கும் பொழுது அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், வெயிட் பண்ணுங்க, அவர்கள் வெட்கம் அனுபவித்த, அவர்கள் வெட்கப்பட்டன்னு பைபிள் சொல்லல. பைபிள் என்ன சொல்லுது? அவர்கள் வெட்கம் அனுபவித்த. அப்படின்னா இது ஒரு நாள் விஷயம் கிடையாது. அவர்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிற அந்த நாளோட முடிஞ்சுன்னு கிடையாது. அந்த காரியம், ஒரு சூழ்நிலை, ஒரு பாதகமான நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் நடந்தனால தொடர்ந்து வெட்கப்படக்கூடியதற்கான சூழ்நிலை. வெட்கப்பட்ட என்று சொல்லி வேதம் போடவில்லை, வெட்கம் அனுபவித்த. அப்போ என்ன அர்த்தம்? யாரோ நிமித்தமாக ஒரு வெட்கப்படத்தக்கதான ஒரு சூழ்நிலை, யாரோ பேசிய வார்த்தையின் நிமித்தமாக வெட்கப்படத்தக்கதான சூழ்நிலை, யாரோ செய்த நமக்கு விரோதமாய் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக வெட்கப்படத்தக்கதான ஒரு சூழ்நிலை, யாரோ நமக்காக பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்தது நடக்காதனால நம்மை குறித்து பேசியிருக்கிறாங்க, அது நிமித்தமாக ஒரு வெட்கம். அதை அனுபவித்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்கம் அனுபவிச்சு வந்திருக்கிறியா? நீ வெட்கம் அனுபவித்த எல்லா தேசத்திலும் அவர்களுக்கு உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அநேக நேரத்துல வெட்கப்பட்டு போகிறோம், அநேக நேரத்துல வெட்கப்பட்டு போகிறோம். யாரோ செய்தது நிமித்தமாகவோ, இல்லை நாம் செய்கிற காரியத்தின் நிமித்தமாகவோ, இல்லை யாரோ பேசுகிற வார்த்தை நிமித்தமாகவோ, இல்ல ஆண்டவரை தேடி வந்த நிமித்தமாக சிலர் நமக்கு பாதகமான வார்த்தைகளை பேசி அவன் ஆண்டவர் நம்பி போனா என்னன்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்மை வெட்கப்படுத்துகிற வார்த்தைகளின் நிமித்தமாக நமக்கு இந்த நாளிலே ஒருவேளை, ஏன்னா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அப்படின்னா அது காரணம் இல்லாம வராது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு நம்மள வரும், அது அவர் சொன்ன காரியம் ஆகும்படி வாய்க்கும். அதை செய்து முடிக்காம அந்த வார்த்தை என்ன பண்ணாது? திரும்பாது. ஆமென். அப்ப தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்? வெட்கப்படுகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில இங்க இருக்கிற நம்ம கடந்து வந்திருக்கிறோம். வெட்கம். ஆமென். அந்த வெட்கத்தின் நிமித்தமாக அநேகரை பார்க்க முடியல, அந்த வெட்கத்தின் நிமித்தமாக அநேகரோட பேச முடியல, வெட்கத்தின் நிமித்தமாக நமக்கு இந்த போக வேண்டிய பாதையில போக முடியல. அப்படிப்பட்ட வெட்கத்தோட நம் முகத்துல ஒரு முக்காடு இருக்கிறனால நம்மால தைரியமா எங்கேயும் போய் பேச முடியல. அந்த வெட்கத்தை மாற பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட வெட்கம், யாருனால வெட்கம், எந்த சூழ்நிலை நிமித்தமாக வெட்கம் என்று சொல்லி சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் இருந்து பார்ப்போம். இடத்தை எடுத்து வாசிங்க. சங்கீத புஸ்தகத்திலே 44ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சங்கீதம் 44. நிந்தித்து தூஷிக்கிறனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் பூமி பழிவாங்குகிற நிமித்தமும் தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து வாசிங்க. நிந்தித்து தூசிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்ருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவன் நிமித்தமும் என் லச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு பாருங்க, நிந்திக்கிற அந்த மனுஷனுடைய வார்த்தை நிமித்தமாக
எனக்கு விரோதமாய் பேசுகிற அந்த மனுஷனுடைய வார்த்தை நிமித்தமாக, அந்த மனுஷியுடைய வார்த்தை நிமித்தமாக, எனக்கு விரோதமா பேசுகிற என் நண்பனுடைய வார்த்தை நிமித்தமாக, அந்த சகோதரியின் வார்த்தை நிமித்தமாக, என்னோட வேலை செய்கிற ஆட்கள் அவங்க பேசுற அந்த வார்த்தை நிமித்தமாக, சங்கீதக்காரர் சொல்றாரு, என்ன என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. அவ்வளோ ஒரு வெட்கம். ஃபேஸ் டு ஃபேஸ் நேரடியா பார்த்து பேசுறாங்க, நேரடியான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கேட்கிறது நிமித்தமாக நம்ம முகத்துல என்ன இருக்குது? ஒரு வெட்கம். இது முதலாவது வெட்கம். எப்படி? நேரா பேசுறாங்க. முகத்தின் வெட்கம். முகமுகமாய் நம்மை பேசுவது, முகமுகமாய் நமக்கு விரோதமாய் கிரியை செய்வது, முகமுகமாய் நம்ம 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 எதாவது செஞ்சோம்னா, நான் எதாவது செஞ்சேன், நான் ஒரு விஷயம் செஞ்சேன் அதனால அவன் என்னை பேசுனா அப்படிங்கிறது கிடையாது. நான் ஒண்ணுமே பண்ணல அவனுக்கு, அந்த பெண்ணுக்கு நான் ஒண்ணுமே செய்யல, ஆனாலும் எனக்கு விரோதமா பேசுறா, நான் வெட்கப்படும்படியாக பேசுறா. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தீங்கன்னா அந்த வெட்கத்தை தேவன் மாற பண்ண போகிறார். அல்லேலூயா. நான் அவங்கள பத்தி ஒண்ணுமே பேசல, நான் அவங்கள பத்தி ஒண்ணுமே பேசல, ஆனா என்னை குறித்து அவள் பேசுகிற காரியத்தை நான் கேட்கும் பொழுது என் முகத்துல ஒரு வெட்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறீங்களா? தேவன் சொல்லுகிறார், அந்த வெட்கத்தை நான் மாற பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த வெட்கம் மாறி போய்விடும். என்னால அந்த வார்த்தை கேட்டது நிமித்தமாக என்னோட மறுபடியும் என்னால் அவங்க முன்னாடி போய் நிற்க முடியல. அந்த வார்த்தையை கேட்டது நிமித்தமாக மறுபடியும் அவளோடு என்னால் பேச முடியல. அந்த வார்த்தையை கேட்டது நிமித்தமாக எனக்கு அவங்க மேல ஒரு வெறுப்பே வந்துடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா எனக்கு அவங்க மேல பிரிய இருந்துச்சு, எனக்கு அவங்க மேல பிரிய இருந்துச்சு. இந்த வார்த்தைகள் பேசின நிமித்தமாக எனக்கு அவங்க மேல வெறுப்பு வந்துருச்சு. அந்த வெட்கம் என்னை இன்னும் மூடிட்டு இருக்கு. என்னோட முகத்தை அதை அப்படியே மூடிடுச்சு. என்னால அதுல இருந்து வெளிவர முடியல அப்படின்னு சொல்லி நீங்க வரலாம். தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட வெட்கத்தை நான் மாற பண்ண போகிறேன். அல்லேலூயா. இந்த வெட்கம் மாற போகிறது. வெட்கம் மாற போகிறது. முதலாவதா எப்படிப்பட்ட வெட்கம்? நம்மோடு முகமுகமாய் பேசி நம்ம வெட்கப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் நிமித்தமாக உண்டாகிற வெட்கமா இருக்கிறது. இரண்டாவது வாசிப்போம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எசேக்கியேல் 16:27. ஆதலால் இதோ நான் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட உன் பகையாளியாகிய பெலிஸ்தருடைய குமாரத்திகளின் இச்சைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, இந்த இடத்துல ஒரு வெட்கம் உண்டாகிறது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எப்படிப்பட்ட வெட்கம்? நாம் ஒரு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? அங்க என்ன ஜனத்தை போட்டிருக்கிறது? பெலிஸ்தரா. யாரா ஒருத்தர் வாசிங்க, மாத்தி மாத்தி வாசிக்க வேண்டாம். பெலிஸ்தரின் நிமித்தமாக நீ ஒரு காலத்துல வெட்கப்படுத்தின, அதாவது ஒரு காலத்துல நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுலையோ இல்லை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு காலத்துல நமக்கு விரோதமாய் ஜனங்கள் பேசினார்கள். நம்ம சபைக்கு வருவதற்கு முன்போ இல்ல வந்த ஆரம்ப காலத்துல ஜனங்க நமக்கு விரோதமா பேசினாங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசுல இவன் என்ன ஆண்டவர் தேடி போயிட்டா என்று சொல்லி ஜனங்க நமக்கு விரோதமாய் பேசினாங்க. அப்போ ஒரு வெட்கம் உண்டாச்சு நமக்கு. ஆனா தேவன் அதை என்ன செய்தாரு? அந்த வெட்கத்தை அவர்கள் மேலேயே போட்டார். இந்த வெட்கத்தை அவர்கள் யார் பேசினாங்களோ அந்த ஆரம்ப காலத்துல, நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல, நம்ம தேவனை அறிந்து கொண்ட ஆரம்பத்துல நமக்கு விரோதமாய் பேசினாங்க. ஆண்டவர் அவர்களை வெட்கப்படுத்தினார். ஆனா இப்பொழுதோ மறுபடியும் அவர்கள் என்னை வெட்கப்படுத்துகிறார்கள். மறுபடியும் அவங்க எனக்கு விரோதமா பேசுறாங்க. ஏன்? அது ஆண்டவர் அனுபவிச்சிருக்கிறார். புரியுதா நான் சொல்றது புரியுதா? ஒரு காலத்துல அவங்க எனக்கு விரோதமா பேசினாங்க, அவங்களுக்கு விரோதமா தேவனுடைய கரம் எழும்பிற்று, அவர்களுக்கு வெட்கம் உண்டாயிற்று. ஆனா இப்பொழுதோ நான் செய்த காரியத்தின் நிமித்தமாகவோ இல்லை குடும்பம் செய்த காரியத்தின் நிமித்தமாகவோ மறுபடியும் அவர்களே என்னை வெட்கப்படுத்தத்தக்கதான சூழ்நிலை எனக்கு வந்து விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வந்திருக்கலாம். ஏதோ காரியத்தின் ஆண்டவர் பேசுறாருன்னா அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்முடைய தாசமூலம் பேசுறாரு என்றா அது ஒரே காரணம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஒரு காலத்துல அவனை நான் மதிக்கவே மாட்டேன். ஒரு காலத்துல அவனை நான் மதிக்கவே மாட்டேன், அவனை ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டேன். ஆனா இப்போ அவன் என்னை வெட்கப்படுத்துகிறான், அவன் எனக்கு விரோதமா பேசுறான். அந்த சகோதரியை நான் ஏறத்து கூட பார்க்க மாட்டேன்.
சரி அவன் பொருட்டு இல்லைன்னு நான் வச்சிருவேன், சரி என்ன பண்ணாலும் என்னை அது பாதிக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா இப்பொழுதோ என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த அப்படிப்பட்டவர்கள் என்னை வெட்கப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஒரு வெட்கம். இந்த இடத்துல அந்த அந்த பகுதியை மறுபடியும் வாசிங்க. ஆதலால் இதோ நான் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி, தேவன் சொல்லுகிறார், ஆதலால் நான் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட உன் பகையாளியாகிய பெலிஸ்தருடைய வெட்கப்பட்ட உன் பகையாளியாகிய பெலிஸ்தர். அப்போ அவன் என்னதான் அவன் வெட்கப்பட்டு போயிருந்தான். ஆண்டவர் உனக்கு செய்த அற்புதத்தை பார்த்து, ஆண்டவர் உனக்கு கொடுத்த விடுதலையை பார்த்து, ஆண்டவர் உன்னை நடத்துகிற பாதையை பார்த்து அவன் ஒரு காலத்துல வெட்கப்பட்டு போயிருந்தான். அவனுக்கு உனக்கு விரோதமா பேச முடியல, நீ அவனை ஒரு பொருட்டாவே எண்ண முடியல. ஏன்னா ஆண்டவர் அவனை வெட்கப்படுத்தி இருந்தார். ஆனா இப்பொழுதோ ஏதோ காரியத்தின் நிமித்தமாக, நாம் செய்த ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக மறுபடியும் அவனுக்கு முன்பாக வெட்கப்படுகிற சூழ்நிலையில நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள் நம்ம கொஞ்ச இடத்துல கண்டிஷன் எது என்ன செய்தா தேவன் நம்முடைய வெட்கத்தை மாற பண்ணுவார்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த காரியங்களை செய்யும் பொழுது தேவன் சொல்லுகிறார், எந்த தேசத்துல வெட்கப்பட்டியோ அதே தேசத்துல, அதே இடத்துல, அதே ஜாதியில உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக மாற பண்ணுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. சந்தோஷமா பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, எங்க வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். அல்லேலூயா. எந்த இடத்துல வைக்கப்பட்டோமோ அதுதான் முக்கியம். எந்த இடத்துல வைக்கப்பட்டோமோ அதே இடத்துல தான் தேவன் நம்ம உயர்த்த போகிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்ம சொல்ல போறோம். அப்புறம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது நம்ம சொல்லுவோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஏன்னா எங்களை நிற்க வச்சவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது எப்படிப்பட்ட வெட்கம்? நம்மோடு முகமுகமாக பேசி நம்மை வெட்கப்படுத்துகிற ஜனங்கள் மூலமாய் வருகிற ஒரு வெட்கம். ரெண்டாவது எப்படிப்பட்ட வெட்கம்? நாம் ஒரு காலத்துல வெட்கப்பட்டாங்க, அவங்க எனக்கு முன்பாக வெட்கப்பட்டாங்க, ஆனால் மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, என்னை வெட்கப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெட்கம், அதில் நம்ம கடந்து வந்திருக்கலாம். மூன்றாவது, எல்லாம் எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது முக்கியமான ஒரு பகுதி, இதை கூர்ந்து கவனிங்க, யாரும் டைவர்ட் ஆகாதீங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். கவனிங்க, இது எப்படிப்பட்ட வெட்கம்? முதலாவதாக முகமுகமாய் ஒருத்தர் பேசின நிமித்தமாக வந்த வெட்கம். ரெண்டாவது எப்படிப்பட்ட வெட்கம்? நம்ம ஒன்று பொருட்டாக எண்ணாத ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா திரும்பி எழும்பி இருக்கிறான், அவன் வெட்கப்பட்டான், இப்ப நம்மை வெட்கப்படுத்துகிறான், அப்படிப்பட்ட ஒரு வெட்கம். மூன்றாவது எப்படிப்பட்ட வெட்கம்? ஆதாம் சொல்லுகிறான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒரு வெட்கம் உண்டாயிருச்சு. ஒளித்து கொள்றான் ஒரு வெட்கம். என்ன வெட்கம்? ஐயோ நான் நிர்வாணியா இருக்கிறேன். ஏன் நிர்வாணியா இருக்கேன்னு தெரிஞ்சது அவனுக்கு. ஆண்டவர் புசிக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை, அந்த கட்டளையை மீறி நடந்தபடினாலே அவனுக்கு ஒரு வெட்கம் வந்தது. ஆதாமுக்கு ஒரு வெட்கம் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு வெட்கம். எப்படிப்பட்ட வெட்கம்? வஸ்திரம் இல்லாத ஒரு வெட்கம். வஸ்திரம் இல்லாத ஒரு வெட்கம். இது எப்படிப்பட்ட வெட்கம்? நம்ம மேல தேவன் வைத்திருந்த வஸ்திரமாகிய நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், அபிஷேகம் என்னும் வஸ்திரம், இது எல்லாமே கண்டு போய்விட்ட ஒரு சூழ்நிலை. அந்த வஸ்திரம் எடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது நிமித்தமாக உண்டான ஒரு வெட்கம். ஆமென். இது எப்படிப்பட்ட வெட்கம்? இது நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த காரியத்தின் நிமித்தமாக நம்மை விட்டு போன அந்த வஸ்திரத்தின் நிமித்தமாக நமக்கு வந்த வெட்கம். இந்த வஸ்திரத்தை தேவன் இந்த நாளிலே புதுப்பித்து நம்ம மேல வைப்பாராக. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்ற டேவிட்? நாங்க தினமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரோம், கரபரபா ரிகரபா, அது என்னமோ மனப்பாடம் பண்ண மாதிரி அன்னி பாஷையில பேசி ஆவலில் நிறைந்து போகிறோம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், உணர்த்துகிற காரியத்தை சொல்லுகிறேன். அந்நிய பாஷை நமக்கு எப்போ வேணா வரும், ஏன்னா நமக்கு அது பழகி போச்சு. அந்நிய பாஷை எப்போ வேணா வரும், ஏன்னா பழகி போச்சு. ஆதியிலே தேவன் கொடுத்த போது இருந்த அதே அபிஷேகம் இப்பொழுது நமக்குள்ள இருக்கிறதா? நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த ரட்சிப்புக்காக எவ்வளோ வாஞ்சையா இருந்தோமோ அந்த வாஞ்சை இப்பொழுது இருக்கிறதா? நினைத்து பாருங்க. வேதம் சொல்லி நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். பின்னாடி எல்லாம் கவனிங்க. ஆதியில தேவன் நமக்கென்று ஒன்று கொடுத்தார், நமக்கென்று ஒரு ரட்சிப்பை கொடுத்தார், நமக்கென்று ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார், நமக்கென்று ஒரு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தார், நமக்கென்று அபிஷேகம் என்கிற ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். இப்பொழுது அந்த வஸ்திரம் எப்படி இருக்கிறது? அந்த வஸ்திரம் நம்ம மேல இருக்கிறதா, இல்ல அந்த வஸ்திரத்தை நாம் தூக்கி வீசிவிட்டோமா? நினைச்சு பாருங்க. நம்ம எல்லாம் பேச முடியும், நம்ம அந்நிய பாஷையில பேச முடியும், ஆவியில நிரம்ப முடியும், தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்க முடியும். உண்மையாக அந்த அபிஷேகம், அந்த ரட்சிப்பு, அதன் மேல இந்த வாஞ்சை இப்பொழுது நமக்கு இருக்கிறதா? நினைத்து பாருங்க. அது நிமித்தமாக வந்த வெட்கம். ஆதாமை தேவன் உண்டாக்கின பொழுது அவனை பெர்ஃபெக்ட்டா உண்டு பண்ணினார். ஆமென். அவன்கிட்ட எந்த பழுது இருந்திருக்காது, ஏன்னா உன்னதமான தேவன் அவனை உருவாக்கினார். எந்த பழுதுமே அவனுக்கு இருந்திருக்காது. ஆனா என்னைக்கு அந்த வஸ்திரம் அவன்கிட்ட இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு அவனுக்கு ஒரு வெட்கம் உண்டாயிற்று. அதே போலதான் தேவன் நம்மை ரட்சித்த அந்த நாளிலே நம்மை அழகாக, நேர்த்தியாக, அதிசயமாக அவர் நம்மை அலங்கரித்து ஒரு வஸ்திரத்தை நமக்கு தந்தார். இப்பொழுது அந்த வஸ்திரம் எங்க இருக்கிறது? நினைச்சு பாருங்க. அந்த வஸ்திரம் எங்க இருக்கிறது? அது நிமித்தமாக உண்டான வெட்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வெட்கத்தை நான் மாற பண்ணுவேன். எப்போ? அந்த வஸ்திரத்தை நாம எடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கும் பொழுது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு ரெகுலரா வரேன், அந்நிய பாஷையில பேசுறேன், ஆவியில் நிறைகிறேன், உத்தமமான வாழ்க்கை என்னால் முடிஞ்சதுக்கு வாழ பார்க்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் உணர்த்துகிறார், இந்த வஸ்திரம் எங்க இருக்கிறது? நினைச்சு பாருங்க. ஒருவேளை நான் சொல்றேன், ஒருவேளை அந்த வஸ்திரம் எடுக்கப்படத்தக்கதான ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் விட்டா என்ன ஆகும்? வஸ்திரம் எடுக்கப்பட்டு விடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கலாம். ஆண்டவர் இப்பொழுதே பேசுகிறார், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்பொழுது அந்த வஸ்திரத்தை நாம் எடுக்க ஆயத்தமா இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்? நம்ம எங்கே வைக்கப்பட்டோமோ, ஒருவேளை அந்த வஸ்திரம் எடுக்கப்பட்டது நிமித்தமாக நம்முடைய சமுதாயத்துல he knows that he is naked, அவனா அந்த மாதிரி வெளியில போக முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த ஞானம் வந்துருச்சு. அந்த கனியை சாப்பிட்டனால அவனுக்கு அந்த ஞானம் வந்துருச்சு. அவன் தெரியுது நான் இப்படி போக முடியாது என்று சொல்லி. நம்ம போக முடியாத ஒரு சமுதாயத்தை நம்ம இருக்கலாம். அப்படி போக முடியாம அந்த வஸ்திரம் இல்லாமல் நம்ம போக முடியாத அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், இந்த நாளிலே அந்த வஸ்திரம் எங்க இருக்குன்னு பார்த்து நிதானித்தறி. தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாக அந்த வெட்கத்தை மாற பண்ண நான் ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது எப்படிப்பட்ட வெட்கம்? நம்ம விரோதமாய் முகமுகமாய் பேசின இந்த மனுஷர்கள் நிமித்தமாக உண்டான வெட்கம். இரண்டாவது எப்படிப்பட்ட வெட்கம்? நம் பொருட்டா எண்ணாத ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாய் மறுபடியும் எழுந்ததுனாலே உண்டான வெட்கம். மூன்றாவது எப்படிப்பட்ட வெட்கம்? வஸ்திரம் இல்லாதனாலே உண்டான வெட்கம். இது வாசிங்க, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்கள். இது எப்படிப்பட்ட ஒரு வெட்கம்? இந்த சூழ்நிலை, இந்த சிச்சுவேஷன் வச்சு நம்ம பார்க்கலாம். இது எப்படிப்பட்ட வெட்கம்? அவன் நம்பி இருந்த அவனுடைய பிள்ளைகள், அவன் நேசித்த அவனுடைய பிள்ளைகள், அவனால் வளர்க்கப்பட்ட அவனுடைய பிள்ளைகள் செய்கிற காரியத்தை கேள்விப்பட்டோனைய ஏலிக்கு ஒரு வெட்கம் உண்டாகிறது. ஐயோ, நான் நம்பி இருந்தேனே, நான் அவர்களை நம்பி இருந்தேன், அவன் அப்படி செய்ய மாட்டான், நான் நம்பி இருந்தேன். ஆனா அவன் செய்த காரியத்தின் நிமித்தமாக உண்டான வெட்கம். நாம் நம்பி இருந்த ஜனங்கள்
நமக்கு விரோதமாய் செய்த காரியத்தின் நிமித்தமாக உண்டான வெட்கம். இங்க கவனிங்க, நாம் நம்பி இருந்த ஜனங்கள் நமக்கு விரோதமாய் செய்த காரியத்தின் நிமித்தமாக நமக்கு உண்டான வெட்கம். அவன் அப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா அவன் செஞ்சுட்டான். அது நிமித்தமாக உண்டான வெட்கம். அந்த வெட்கத்தை எடுத்து போடுவேன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்கத்தை தேவன் மாற பண்ண போகிறார். என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாருங்க, இது நாமே செஞ்சுக்கிற ஒரு வெட்கமா இருக்கிறது. நீதிமொழிகள் 11:2, Proverbs 11:2. அகந்தை வந்தால் லச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் நாணம் உண்டு. லட்சைங்கிறது வந்துட்டு வெட்கத்துக்குரிய சூழ்நிலை. என்ன வந்தா? அகந்தை. அகந்தைனா பெருமை, தற்பெருமை. இது நாமே செஞ்சுக்கிறது. நிறைய நேரத்துல அந்த மாதிரி நிறைய ஆட்களை பார்த்துருக்கோம். பெருமை, நாமே பேசிக்கிறது, நாமே நம்மை குறித்து பெருமையா பேசிக்கிறது. அந்த விஷயம் இந்த விஷயம் சொல்லி நம்மை நாமே பெருமையா பேசிக்கிறது நிமித்தமாக உண்டான வெட்கம். இது நம்ம மாற்ற வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? எல்லாம் வெயிலுக்கு அப்படியே தூக்க கலக்கத்துல அப்படியே கஷ்டப்பட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். கவனிங்க, அது நிமித்தமாக. சரி, இது மாதிரி இப்போ ரொம்ப இதா போயிட்டு இருந்தா நீங்க அப்படியே தொங்கிடுவீங்க. கவனிங்க, ஒரு லைன் வீடு இருந்துச்சான். என்னது? ஒரு லைன் வீடு. கடந்த நாட்களிலே இதை சொல்ல மறந்துட்டு, கடந்த நாட்களில் கடந்த ஒரு வாரம் நமக்கு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை விபிஎஸ்ஐ தேவன் நம்முடைய முதல் புது சர்ச்சில் முதல் விபிஎஸ் தேவன் ஆசீர்வாதமாக நடத்தினார். அல்லேலூயா. அநேக பிள்ளைகள் வந்து என்ன செஞ்சாங்க? கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு காம்படிஷன் இருந்துச்சோம். என்ன தெரியுமா? மொக்க ஜோக்ஸு. நல்லா இருந்துச்சு. நிறையெல்லாம் பசங்களாம் அழகழகாக சொன்னாங்க. ஒரு 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 வெள்ளைக்காரரும் ஒரு தமிழாலும் சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்களாமா. திடீர்னு உழுக மாதிரி போயிட்டானா அந்த வெள்ளைக்காரன். உடனே தமிழாள்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்? கேட்டோடனே சொன்னாங்க, என் சைக்கிளோபீடியான்னு சொல்லியிருப்பானாமா. அவனுக்கு இங்கிலீஷ்காரனுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் என்ன சொல்றான்? என்சைக்ளோபீடியா அப்படின்னு என்சைக்ளோபீடியான்னு அர்த்தமா. பயங்கரமா இருந்துச்சு, ஒரே சிரின்னு. கவனிங்க, ஒரு லைன் வீடு இருந்துச்சாமா. பெருமை எப்படி இருக்கு பாருங்க. லைன் வீடு இருந்துச்சாமா. அல்ல, இந்த கார்னர்ல இருக்கிற ஒரு அருமையான ஒரு சகோதரி 2 வீடு தாண்டி இருக்கு இன்னொரு சகோதரிய கூப்பிட்டாங்க பெருமை பேசும்படியாக. இந்த பக்கத்தில் இருக்கிற 2 வீடும் கேட்கணும்னு சொல்லி பெருமை பேசும்படியாக. ஏக்கா, என்னம்மா, நேத்து கேன்சர் டெஸ்ட் எடுக்க போயிருந்தேன், எனக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சா? என்னதாம்மா எடுக்க போனது? என்னது? கேன்சர் டெஸ்ட். பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? கேன்சர் இருக்குது. அது எப்படி பெருமையா பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க? பெருமையுள்ள ஜனங்கள் இப்படிதான் பேசுவாங்க. ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் பாருங்க, இன்னொன்று சொல்றேன். எதுக்கு சொல்றேன்? வெயில் காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் கூலா வச்சுக்கலாம் தான். திடீர்னு நிறைய ஞாபகம் வருது. சரி, கவனிங்க. ஒரு 2 வாலிப பெண்கள் காலேஜில் மீட் பண்ணிக்கிட்டாங்க. காலேஜுக்கு போகிறாங்க. போனோடனே ஒருத்தி இன்னொருத்தி சொல்லியிருக்கா, என் பின்னாடி இன்னைக்கு 10 பேர் அப்படின்னு. இவ 10 பேராடி? உன் அழகுக்கு அளவே இல்லடி. எங்க நின்று இருந்த? நீர்மோல் பந்தல்ல கியூல நின்று இருந்தேன் அப்படின்னா. எங்க நின்று இருந்தாரா? நீர்மோல் ஓசியில மோர் கொடுக்கறதுக்கு நின்ற போது 10 பேர் கியூல நின்று இருக்காங்க. இவளுக்கு என்ன பெருமையா சொல்றா? பின்னாடி 10 பேர் இன்னைக்கு. அப்படிப்பட்ட பெருமையில பேசி ஒரு வெட்கம் உண்டாகிறது. இது ஏன் இந்த பாயிண்ட் ஏன் வருது? தேவன் சொல்றார், பெருமையா பேசாதீங்க. நம்மை அழைத்தவர் தேவன், நம்மை உருவாக்கினவர் தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவன், நமக்கு எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறவர். ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறார், உனக்காக எல்லா காரியத்தையும் யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி. தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நீ எந்த காரியத்துல பெருமை பேசுறோமோ அந்த காரியத்தை தேவன் எடுத்து போடுவார். நமக்கு என்ன?
அது நிமித்தமாக வெட்கம் ஒரு நாள் என் வாழ்க்கையில வரக்கூடாது ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்க ஆமென். என்னென்னமோ ஞாபகம் வருது. கவனிங்க. ஒரு 2 அக்கா, சரி அக்காவே எடுத்துக்கிற, வேற வழி என்ன? ஒரு 2 அக்கா இருந்தாங்களாம். ஒரு அக்கா இன்னொரு பார்த்து சொன்னாங்களாம், நேற்று சமைச்சு வச்சிருந்தேன், எங்க அத்தான் கன்னத்துல ஒன்று கொடுத்தாரு பாரு. அப்படியாக்கா அப்படின்னு. என்ன கொடுத்தாரு? செவனியோட சேர்த்து ஒன்று. அதுல ஒரு பெருமை. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த பெருமை விடுவோம். தேவன் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவதாக எப்படிப்பட்ட வெட்கம்? நம்மோடு முகமுகமாய் பேசின அந்த நபர் நிமித்தமாக உண்டான வெட்கம். அடுத்தது எப்படிப்பட்ட வெட்கம்? சொல்லுங்க. நிறைய பேர் யோசிக்கிறத பார்த்தா டேவிட் நம்ம கதை தான் சொல்றா அப்படியோ? இல்ல 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 இல்ல. ஓகே, ரெண்டாவது எப்படிப்பட்ட வெட்கம்? நம்மளோட பொருட்டாவே என்னல, ஆனா அவங்க நமக்கு விரோதமா பேசும் பொழுது நமக்கு உண்டாகிற ஒரு வெட்கம். மூன்றாவது எப்படிப்பட்ட வெட்கம்? நாம் நம்பினவர்கள் நமக்கு விரோதமாய் செய்கிற, அவங்க செய்த காரியத்தின் நிமித்தமாக, பிள்ளைகளோ நண்பர்களோ, நம் நம்பின யாரா இருந்தாலும் அவர் நமக்கு விரோதமாய் செய்த காரியத்தின் நிமித்தமாக உண்டான வெட்கம். அடுத்தது எப்படிப்பட்ட வெட்கம்? வஸ்திரம் இல்லாதனாலே உண்டாகிற வெட்கம். வஸ்திரம்னு என்னது? ஆவிக்குரிய ரட்சிப்பு என்னும் வஸ்திரம். அது இல்லாதனாலே உண்டான வெட்கம். அடுத்தது பெருமையின் பேசுறதுனால உண்டான வெட்கம். இந்த எல்லா வெட்கத்தையும் தேவன் மாற பண்ண போகிறார். அல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ முதல் என்னது? வெட்கம். அடுத்தது என்னது? தேசம். அதை நம்ம கத்த சித்தமானால் இன்னைக்கு சிட்டி சர்ச்லயோ இல்லாட்டி அடுத்த வாரம் கதை சித்தமான அதை பார்ப்போம். நம்ம இப்படிப்பட்ட தேசத்துல வெட்கம் உண்டாயிருக்குது, அந்த வெட்கத்தை தேவன் மாற பண்ணுவார் என்று சொல்லி. ஆனா நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தபடினாலே இந்த மாதம் பூரா நீங்க எங்க போறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். எங்க நான் வைக்கப்பட்டேன், எந்தெந்த இடத்துல நான் வைக்கப்பட்டேன், எந்தெந்த வார்த்தையை நான் பேசினால வைக்கப்பட்டேன், அதை நினைச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க சொல்ல போறீங்க, பிரதர் இந்த காரியத்தில் நான் வைக்கப்பட்டேன், ஆண்டவர் இப்படி என்னை உயர்த்தினார். இந்த காரியத்தில் வைக்கப்பட்டேன், இப்படி என்னை உயர்த்தினார். இந்த இடத்துல வைக்கப்பட்டேன், இந்த இடத்துல என்னை உயர்த்தினார் சொல்லி சாட்சிகளை தேவன் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவேளை எந்த இடத்துல வைக்கப்பட்டேன்னு சொல்லி நீங்க மறந்துருக்கலாம், ஆனா அந்த ஆண்டவர் மறக்கவே போறது கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்றீங்க, இல்ல எங்கள்கிட்ட வந்து சாட்சியா சொல்றீங்க, பிரதர் இப்படி 3 இடத்துல நான் வெட்கப்பட்டேன், நீங்க சொன்ன மாதிரியே ஆண்டவர் அந்த வெட்கத்துல எந்த இடத்துல வெட்கப்பட்டனோ அதே இடத்துல என்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வச்சாருன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், 3 இடம் இல்லப்பா, 4 இடத்துல, 4 இடத்துலப்பா, 5 இடத்துல என்று சொல்லி. இங்க பாருங்க, இந்த மாசம் எப்படி இருக்க பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி உண்டாகும்? நம்ம இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக புகழ்ச்சியும் கீர்த்தியும் தேவன் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெட்கம் உண்டாயிருச்சு, கவலைப்படாதீங்க, அதே இடத்துல தேவன் உயர்த்த போகிறார். எப்படி தேவன் நம்ம உயர்த்துவார் என்று சொல்லி 2 காரியங்களை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். வாசிங்க ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்ம எல்லாம் தெரிஞ்ச வசனம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எது ரெண்டத்தனையான பலன் தெரியுமா? வெட்கம் ஒண்ணுதான், ஆனா புகழ்ச்சி கீர்த்தி ரெண்டத்தனையான பலனை தேவன் கட்டளையிட போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சேர்ல இருக்கவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. வாவ். தேவன் உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை தேவன் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அடுத்தது வேகமா இன்னொரு சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 69:19 வசனம். ஏன் தேவன் நம்முடைய வெட்கத்தை மாற பண்ண போகிறார்? வாசிங்க. தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதான
இல்ல 69:19. தேவரீர் என் நிந்தையையும் தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் தேவன் நம்முடைய வெட்கத்தை மாற பண்ண போகிறார்? ஏனா தேவனுக்கு மறைவானவைகள் ஒன்றுமே இல்லை. அந்த வெட்கம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், அந்த வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன்களை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன் தேவன் வெட்கத்தை மாற பண்ணுகிறார்? ஏன் அந்த வெட்கம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. நம்முடைய எல்லா காரியமும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றார்? வெட்கம் அனுபவித்த எல்லா தேசத்திலும் அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக கர்த்தராகிய நான் செய்வேன் என்று சொல்லி தேவன் வாக்குப்படுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தையுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். வேகமாய் முழங்கால் படிங்க பார்க்கலாம். ஒரே நிமிஷம் ஜெபித்து விட்டு பின்பு விபிஎஸ் ப்ரோக்ராம் நம்ம செல்ல போகிறோம். வேகமாய் நமக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. ஷாராலா திராலா தியந்தராலா புஷ். எஸ் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன், புகழ்ச்சி, கீர்த்தி தேவன் தரப்போகிறார். ரீபாலாபாதினா ஷாலாதியாந்தராலாபரபா. ஆயத்தமா இருங்க. ஓ, சேர்ல இருக்கவங்க முடிஞ்சா நீங்க எந்திரிச்சு நின்னுக்கலாம், இல்ல முழங்கால் படிக்கலாம். தேவன் நம்ம ஒருவரோடு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. ரிபாலாபாதினா ஷரலபா. ஓ, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கும் பொழுது நம் பலத்தின் மேல பலன் பெற்றுக்கொள்ள போகிறோம், கிருபையின் மேல கிருபையின் பெற்றுக்கொள்ள போகிறோம், வல்லமின் மேல வல்லமை பெற்றுக்கொள்ள போகிறோம். எஸ், இப்பொழுதே தேவன் நம்மை நிரப்ப போகிறார். எல்லாரும் கண்களை மூடி கேட்ட வார்த்தைகளை தியானித்து பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட வெட்கம் உண்டாயிருக்கிறது. நமக்கு நேராக பேச, முகமுகமாய் பேசினாலே உண்டான வெட்கம் இருக்கிறதா? தேவன் அதை மாற பண்ண போகிறார். ஓ, வஸ்திரம் கண்டதினாலே நமக்கு விரோதமாய் ஜனங்கள் அந்த வார்த்தைகளை பேசினபடினாலே வெட்கம் உண்டாயிருக்கிறதா? அபிஷேகம் என்னும் வஸ்திரம், ரட்சிப்பு என்னும் வஸ்திரம், அதை இழந்தபடினாலே நமக்கு வெட்கம் உண்டாயிருக்கிறதா? அதை தேவன் மாற பண்ண போகிறார். நான் பொருட்டாவை எண்ணல, அவன் எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறான். நான் ஒரு பொருட்டாவை எண்ணல, அவன் எனக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசுகிறான். அப்படிப்பட்ட ஜனங்கள் நிமித்தமா வெட்கம் உண்டாகிறதா? அந்த சூழ்நிலை இருந்திருக்கிறீங்களா? கர்த்தர் அதை மாற பண்ண போகிறார். நீங்க விசுவாசத்தோடு இருங்க. இப்பொழுதே தேவனுடைய வல்லமை கடந்து வர போகிறது. அதே போல நாம் வாசித்தது போல நாம் நம்பி இருந்த ஜனங்கள், நம்ம யாரை நம்பி இருந்தோமோ அவங்க செய்த காரியத்தின் நிமித்தமாக உண்டான வெட்கம் உண்டா, அதை தேவன் மாற பண்ண போகிறார். விசுவாசத்தோடு இருங்க. அடுத்தபடியா பெருமையா பேசுற நிமித்தமாக ஒரு வேலை வெட்கம் வந்திருக்கலாம். அது நம்ம மாற்ற வேண்டிய காரியம். இனிமேல் சொன்ன, ஆண்டவரே, தாழ்மை உள்ளவருக்கு தேவன் நீர் கிருபை அளிக்கிறீர்களவோ, அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. தேவன் சொல்லுகிறார், ஒவ்வொரு ஆட்களிலும், இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆட்கள் மேலும் தேவனுடைய அபிஷேகம் கடந்து வர போகிறது. முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை கடந்து வர போகிறது. எங்க வெட்கப்பட்டோமோ அதே இடத்தை வெட்கத்துக்கு பதிலாக புகழ்ச்சியும் கீர்த்தியும் தேவன் நிறைவாக உண்டாக்க போகிறார். யார் உங்களுக்கு விரோதமாக பேசினார்களோ அவர்களே உங்கள் வந்து சொல்லுவார்கள், நீ ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று சொல்லி. ஓ, அப்படிப்பட்ட கிரியை தேவன் செய்ய போகிறார். உங்களுக்கு என்று தேவன் யுத்தம் செய்ய போகிறார். எஸ், ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி. ரிபாலாபாதினா மரலபோஷே. ஹல்லேலூயா. வேண்டினோரெல்லாம் வீடு பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடு பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். வெட்கத்தை மாற பண்ணுகிறார். எஸ், சுதந்திரமாக மாற்றி. ஓ, எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே ஓ ராதாதினா மாரானா ஷெரேனே. உம்மை நம்பி வந்தேன் நான், மெத்த பாடல உந்தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன். எஸ் எஸ், வெட்கப்பட விட மாட்டான். உம்மை நம்பி வந்தேன். எஸ், நீங்க தேவனை நம்பி வந்தபடினாலே வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலனை தேவன் கட்டளையிடுவார். புகழ்ச்சியும் கீர்த்தியும் தேவன் கட்டளையிடுவார். உம்தாயே என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். Yes Lord. Yes Lord. Yes Lord. Yes Lord. எல்லோகே உம்மை துதிப்பேன்.
ஆமென் 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 ஆமென். கவனிங்க கவனிங்க கவனிங்க. யார் யாரெல்லாம் சொல்றீங்க, உண்மையான வெட்கத்தோட தான் வந்திருந்தேன், உண்மையான வெட்கத்தோட தான் வந்திருந்தேன். ஆனா எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, என் தேவன் வருகிற நாட்களே வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை எனக்கு கட்டளிட போகிறார், ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கட்டளிட போகிறார், புகழ்ச்சியும் கீர்த்தியும் எனக்கு உண்டாக போகிறது என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ ஒரே நிமிஷம் எழும்பி நில்லுங்க, ஒரே நிமிஷம் எழும்பி நில்லுங்க. தேவன் ஒரு வல்லமை உங்க மேல வைக்க போகிறார். எஸ் எஸ் எஸ், நான் வெட்கத்தோட தான் வந்தேன், நான் வெட்கத்தோட தான் வந்தேன், வெட்கத்தின் சூழ்நிலையில் தான் வந்தேன். நான் இப்போ விசுவாசிக்கிறேன், தேவன் புகழ்ச்சியும் கீர்த்தியும் என்னை கட்டளையிடுவார் என்று சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்கள் கரங்களை உயர்த்தி நில்லுங்க. ஆண்டவர் உங்கள் கரங்களை தொட போகிறார். ரைட் நவ், இப்பொழுதே நான் செபிக்கிற வேளையில எல்லா விதமான வெட்கத்துடைய சூழ்நிலையும் மாறப்போகிறது, எல்லா விதமான வெட்கத்துடைய சூழ்நிலையும் மாறப்போகிறது. எங்கே வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல தேவன் உங்களுக்காக ரெண்டத்தனையான பலனை வைத்திருக்கிறார். எங்கே வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல தேவன் உங்களுக்காக புகழ்ச்சியும் கீர்த்தியும் வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், அதை நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் சாதாரண மனுஷன் அல்ல, அவர் சேனைகளின் கர்த்தர். ஓ, அவர் உன்னதமான தேவன். கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்துல எந்த தேசத்துல வைக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ, எஸ் எஸ், எஸ், எஸ் எஸ் எஸ். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆமென் ஆமென் ஆமென். இப்ப கவனிங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ கண்களை மூடிக்கொள்ளுங்க. நான் சொல்ல போறது கிடையாது, தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். நான் சொல்ல போறது கிடையாது, தேவ வல்லமை உங்கள் மேல கடந்து வரும். நீங்க விசுவாசித்த தேவனுடைய மகிமை காண்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் சொல்லி அல்ல, நீங்களே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எங்க வைக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்யும்படியாக ஒரு தேவனுடைய அபிஷேகம் அதில் கடந்து வரும். எஸ், நான் சொல்ல போறது இல்ல, நீங்களே பெற்றுக்கொள்ளுங்க. You receive it in the name of Jesus. You receive it in the name of Jesus. You receive it in the name of Jesus. Receive it in the name of Jesus. Receive it in the name of Jesus. Yes. 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 ஒரு விஷயம் கூட ஆவியான உணர்த்துறபடினால் சொல்றேன், ஆவியான உணர்த்துறபடினால் சொல்லுகிறேன். ஓ, எனக்கு வெட்கம் வந்துருச்சு. நான் திரும்பி அந்த காரியங்களை அந்த செய்ய முடியுமான்னு ரொம்ப யோசித்து வந்திருந்தேன். எனக்கு உண்டான வெட்கத்து நிமித்தமாக ஐயோ இதோட முடிஞ்சா அப்படின்னு சொல்லி நிலைமையில நான் யோசித்து வந்திருந்தேன். ஆனா தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். இங்க இருக்கிறீங்க, ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், சீக்கிரத்திலேயே என்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக கீர்த்தி உண்டாக போகிறது, என் வெட்கத்துக்கு பதிலாக புகழ்ச்சி உண்டாக போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அது அப்படியே ஆகும். It's going to happen. It will happen. அது ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார். Yes, it will happen. சந்தேகப்படாதீங்க, யாருக்கும் இந்த வார்த்தை நினைக்காதீங்க, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. யாருக்கும் இந்த வார்த்தை நினைக்காதீங்க, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. The word is for you. The word of God is for you. நான் சும்மா தான் வந்தேன், இல்ல, ஆண்டவர் உங்களோட தான் பேசுகிறார். குடும்பத்துல நான் வெட்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சமுதாயத்துல நான் வெட்கப்பட்டிருக்கிறேன். ஆனா இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசித்தபடினா ஆண்டவர் செய்வாரான்னு தெரியலன்னு சொல்றீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக அது நடக்கும். ஆமென்றும் ஆமென் என்றும் அது நடக்கும். Yes, it is going to happen. It will definitely happen. அது நடக்கும். It will happen. எங்க வைக்கப்பட்டோமோ இரட்டிப்பான நன்மை தேவன் தருவாராக. அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எல்லாவி ஆத்மா செலுத்தி நம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்கே வைக்கப்பட்டோமோ அதே இடத்துல இரட்டிப்பான நன்மை தருவீராக. சபையாராக நாங்கள் கூடி நிற்கிறோம். எங்களை நேசித்தபடினாலே எங்களோடு பேசியிருக்கிறீங்க, எங்களை நேசித்தபடினாலே எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா.
அதற்காக நன்றி. எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக எந்த இடத்துல, எந்த தேசத்துல நாங்கள் வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல, அதே தேசத்துல எங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் தந்தபடியால் கொடான கொடி நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இதை சொல்லுங்க, தேவன் என்னோட தான் பேசியிருக்கிறாருன்னு சொல்லி. ஆமென். வெட்கம் முகத்தை மூடிவிடும், ஆனால் தேவன் கொடுக்கிற ஆனந்தம், சந்தோஷம் அந்த முக்காட்டை எடுத்து போட்டு விடும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்பொழுது சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ். அதுக்கு முன்பாக நம்ம காணிக்கை கரத்தில் எடுத்து காணிக்கை வீழ்த்தி பிடிப்போம். ஆண்டவரே, படைக்க போற காணிக்கா ஸ்தோத்திரம். இது ஆசீர்வதித்து பல மடங்காய் தேவனை திருப்பி தருவீராக ஜெபிக்கிறோம். சபையார் ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜோஷுவா பாடும் பொழுது காணிக்கை எடுக்கப்படும். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு மாலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை 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 தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அருபாவரே உமக்கு ஆராதனை, அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அருமானவரே உமக்கு ஆராதனை, அன்பரே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை, அன்பாலே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் காலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, படைக்கப்பட்ட இந்த காணிக்கை ஸ்தோத்திரம். இது ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி தருவீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையில் அநேகமாக உண்டு. தேவனை சந்திப்பீராக. இந்த காணிக்கை அங்கீகரிப்பீராக. கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்து இன்னும் கொடுக்க பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கேட்போம். பிரதர் ரூபன் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் நமது சபையின் அறிவிப்புகளை கவனமாக கேட்போம். வருகிற வாரம் நமது பிரேயர் ஷெட்யூல் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. நமது பிரேயர் ஷெட்யூல் இந்த வாரத்துக்கு காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. வருகிற சனிக்கிழமை நமது சபையிலே காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறும். ஆமென். இந்த மாதத்தின் சந்தா, ஐஎம்எஸ், ஃபீல்ட் மற்றும் ஸ்டூடெண்ட் மணி இதை யாவற்றையும் பிரதர் டேவிட் ரங்கசாமி அவர் நம்முடைய சபையின் எல்டர் அவர்களிடம் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிறு நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு, நமது சபையில் நடைபெறும். இந்த வாரம் மனப்பாட வசனம் மத்தேயு 5:5. மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆமென். வருகிற புதன்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப சாந்த குணமா இருப்போம். அண்டர் பூமியை சுதந்திரிக்க தேவன் நம் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். பிரதர் அனௌன்ஸ் பண்ணது போல வருகிற புதன்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்காது. நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் விளையாண்டு இருக்கிறதுனால அவர் போனதுக்கப்புறம் வர சண்டே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் எங்கே பைபிள் ஸ்டடி எப்படி வச்சிருக்கிறோன்னு சொல்லி. அது பாஸ்டரிடம் பேசி பாஸ்டர் சொல்லும் பொழுது வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இந்த வாரம் சபைக்கு முதல் முறையாக வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னா எளிமையில் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் முறையாக வந்திருக்கு. இந்த விபிஎஸ் பிள்ளைங்க நிறையா வந்திருப்பீங்களே, ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சர்ச்சுக்கு வந்திருக்கேன். வெரி குட். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். இவள் நேராக கரல் நீட்டி இவளுக்காக ஜெபிப்போம். தேவனை ஆஸ்வதிக்கும்படியாக. நல்ல பிதாவே, இந்த நாளில் கூட முதல் முறையாக வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய அவர்களை அழைத்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனை கிருபை செய்வீராக. இவர்களையும் குடும்பத்தாரையும் தேவனை ஆசீர்வதிப்பீராக. சபைக்கு அழைத்து வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்துக்கு அவர்களை வாழ்த்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வாழ்த்துங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வாழ்த்துங்க. அவர்களை வாழ்த்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அந்த புதுசாக வந்தவங்க ஒரே நிமிஷம் கவனிங்க. இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த டெம்பரரி ஷெட்டில் ஒரு டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வழங்கப்படும். அதை முடித்து ஜெபித்து செல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. வருகிற வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்கு என்ன சொல்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்போ? ஃப்ரைடே, மண்டே, வெனஸ்டே. ஓகே. வேற என்னைக்கு? என்னைக்கு? சனிக்கிழமை. வணக்கம்மா. 5. ஓகே. பின்னாடி மண்டே. இன்னைக்கு வெட்டிங் டே. அங்கிள் 5th. சரி அங்கிள். பின்னாடி என்ன வெட்டிங் டேயா? ரொம்ப சந்தோஷம். இவளுக்கு நேராக கரங்களை நீட்டி இவளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற இவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக டேனினை ஜெபம் பண்ணுங்க. இவர்களுக்காக பிறந்த நாள் திருமண நாள்.
எஸ் லார்ட். ஆமென். கரங்களை தட்டுவோம். உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்கள் எங்கள் சபையின் சார்பாக வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்க. இன்னைக்கு ஒர்க்கர்ஸ் டே இல்லையா? பசங்க சொன்னாங்க இன்னைக்கு ஒர்க்கர்ஸ் டே, தொழிலாளர் தினம். தொழில் செய்யறேன்னு சொல்றவங்க நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கலாம் சபையில். those who are working. அப்பா நம்ம சபையில் பாவம் வேலையில்லா திண்டாட்டம் இல்லை சொன்ன எந்திரிங்க. நான் வேலை செய்கிறேன், ஏதோ ஒரு வேலை செய்கிறேன், எங்கேயோ வேலை செய்கிறேன். வெரி குட். பாண்டியன் அங்கிள் முன்னாடி வந்து இவர்களுக்காக ஜெபிங்க அங்கிள். வேலை செய்யலுடைய வாழ்க்கையில தேவன் ஆச்சரியமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக. ஆமென் ஆமென் அல்லேலூயா. இந்த வேலை செய்யலுடைய வாழ்க்கையில வெட்கத்திற்கு பதிலாக புகழ்ச்சியும் கீர்த்தியும் தேவன் கட்டளையிடும்படியாக. அங்கிள் ஜெபம் பண்ணுவாங்க. நாம் யாவரும் கண்கள் மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பாய் நேசிக்கின்ற அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை நிறைந்த இந்த 5வது மாதத்தின் 1ஆம் நாளுக்காக நன்றியோடு துதிக்கிற தகப்பனே. தகப்பனே, இந்த நாள் கர்த்தாவே உமது பார்வையில் விளையப்பட்ட நாளாக இருக்கிறபடி நாளை கர்த்தாவே எங்களுக்கு கிருபையாக நீர் கொடுத்த எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே வேலைகள் அவர்களுக்கென்று நீ நியமித்திருக்கின்ற தொழிலை கர்த்தாவே செய்து வருகின்றபடி நாளை கர்த்தாவே இது உலகமெங்கும் மே தினம் உலக தொழிலாளர் தினம் என்று அனுசரிக்கப்பட்டபடினாலே கர்த்தாவே அப்படியாக எங்கள் சபையிலும் இருக்கின்ற உமது பார்வைக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கின்ற விசுவாச பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வேலைகளுக்காக நன்றி அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. குறிப்பாக இது ஓய்வு நாளில் கர்த்தாவே அந்த நாள் வந்திருக்கிறபடினாலே அவர்களும் உமது ஆலயத்தில் வந்து தங்களுக்கு கொடுத்த வேலைக்காக நன்றியை செலுத்தும்படியாக அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து உமது நாமத்தினாலே ஜெபம் எடுக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தாவே அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக தங்களுடைய வேலை நிமித்தமாக வேண்டிக் கொள்கிறார்களோ அனைத்தையும் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உண்டு பண்ணுவீராக. இந்த மாதத்திலும் 1ஆம் நாளிலும் தாசன் மூலமாக வெளிப்படுத்தின அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை கர்த்தாவே அவர்களை கர்த்தாவே அவர்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான கர்த்தாவே அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக நீ வைக்க போகிற தயவுக்காக நன்றி அப்பா. சோத்திரமானவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீ ஆசீர்வதிப்பீராக. உங்கள் சமூகத்துக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாகவும் தங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே கர்த்தாவே மிகுதியான பலனை கண்டு கர்த்தாவே அன்று கர்த்தாவே அவர்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே தொழிலில் விருத்தி அடைந்து உங்கள் சமூகத்தில் வந்து சாட்சி சொல்லும்படியாக சாட்சியின் மக்களாக ஈசாக்கை போல விருத்தி அடையும்படியாக கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே இவருடைய ஜெபத்தை கேட்டதற்காகவும் அடியானுடைய ஜெபத்துக்கு இவர்களுக்காக ஜெபிக்க கொடுத்த தருணத்திற்காகவும் நன்றியோடு துதிக்கிற தகப்பனே எங்களை ஏற்றுக்கொள்வீராக. கர்த்தாவே உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. துதிகன மகிமையாவையும் முக்கியஸ்தம் எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. உட்காரலாம். இப்பொழுது VBS ப்ரோக்ராம். ஜீசஸ். ஒரே நிமிஷம் கரங்கள் நீட்டி இந்த லைவ் பார்க்க ஜனங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த லைவ் டெலிகாஸ்ட் மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற எங்கள் விசுவாசிகளுக்காக மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனில் ஆசீர்வதிப்பீராக. நீ சொன்ன வார்த்தையின்படியே தகப்பனே அவர் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன், உண்டு பண்ணுவேன் சொன்ன தேவன் அப்படியே செய்து இந்த பிள்ளையை சந்தோஷப்படுத்துவீராக ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். சபையா சத்தமா சொல்லுங்க, அவங்களுக்கு கேட்கட்டும். பிரைஸ் தி லார்ட்.